ஹாய் ஹலோ பேக் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ். ஸோ நேற்று அந்த ஸ்னேக் சஃபாரியை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி என்னுடைய 2வது விலாகான ஃபிஷ்ஷிங் விலாகுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. ஸோ இங்கே அந்த கல்குவாரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து கொஞ்சம் நைட் டைமில் கொஞ்சம் நாங்கள் வேலையாக போனதுனால அங்கே கொஞ்சம் அலோடு இல்லை. அதனால் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு பெரிய ஏரியில் பார்த்திங்கன்னா விரால் மீன்லாம் ரொம்ப பெருசாக இருக்கான். ஸோ அங்கேருந்து நம்ம விலாகை ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஏதாச்சும் நம்ம ஃபிஷ்ஷிங் கேட்ச் பண்ணி எந்த அளவுக்கு அது பெருசாக இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம விலாகை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து தான் பிடிக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி இந்த ட்ரிப் ஆச்சு எப்படி போகுது அப்படின்னு. பார்த்திங்கன்னா நேற்று வந்து நாங்கள் தூங்குறதுக்கு வந்து எனக்கு வந்து இடமே இல்லை சுத்தமாக. நாங்கள் வந்து ஒரு ஷெட்டு மேலே தான், ஸோ நானும் என் ஃப்ரெண்டு எல்லாருமே ஒரு ஷெட்டு மேலே தான் நாங்கள் வந்து நைட்டு ஸ்டே பண்ணோம். ரொம்பவே குளிரில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தூக்கமே இல்லாத அப்படியே சும்மா பேசிட்டு தான் இருந்தோமே கண்டி யாரும் தூங்கலை. அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் ஒரு 5 மணிக்கு மேலே அங்கேருந்து கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து இப்போது இந்த சைடில் இருக்கோம். இந்த சைடு கொஞ்சம் ஓரளவு ரொம்ப கரையாக தான் இருக்குது. ஆழமாக கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்குது. இப்போது அந்த சைடு போயிட்டு தான் இப்போ நாங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணணும். இப்போ இந்த சைக்ளோன் வந்துல இந்த புயல் வந்து ரொம்ப தண்ணி வந்து நிறைய மீன்லாம் மற்ற ஏரியிலேருந்து இந்த ஏரிக்கு வந்து ரொம்ப நிறைய வந்துச்சான். ஸோ அங்கேருந்தும் அதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கினோம். அதுவும் எனக்கு கொஞ்சம் வசதியாக போச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த ஃபிஷ்ஷிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், இப்போ தான் போட்டிருக்கான். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷிங்லாம் அது எனக்கு அவ்வளோ வராது, அது பண்ணவும் தெரியாது. அவன் பார்த்தனா அதில் சீனியர், அவன் நல்லா கேட்ச் பண்ண. ஸோ எங்களுடைய ஃபஸ்ட்டு கேட்சிங் ஃபிஷ்ஷு தான் இந்த விரால் மீன். ஸோ ரொம்ப பெருசாகுது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் விரால் மீனாக பிடிக்க போகிறதா இருந்தால் இந்தமாரி காலையில் டைம் வந்தால் தான் நல்லா அக்ரெசிவாக அர்ன் பண்ணின்னு இருக்கோம். ஆமாம், எல்லோரும் காலையில் டைமே வாங்க. இல்லைன்னா நீங்கள் டைம் ஆகினா வந்தால் அவ்வளோவா கிடைக்காது. ஸோ இம்மா நேரம் அவன் அங்கே போட்டிருந்தான். ஸோ மாட்டுதோ மாட்டலையோ அப்படி நானே ஒரு டவுட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தா தலைவன் பிடிச்சிட்டான். நாங்கள் இங்கே வந்து கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, இந்த மீனை கேட்ச் பண்ணியாச்சு. இதை எடுத்து போட்டு திருப்பி ட்ரை பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒன்று மாட்டிக்கிச்சு. இது ரொம்ப பெருசு.
மிஸ் ஆகிட்டு போகுது. பேக் கேட்டு இந்த இதை தந்தா இதுவும் வந்துருங்க. சரி இரு. வத்தா மாமே ஏய் நான் சொன்னேன் மிஸ் ஆகிட்டு 1 கிலோ சைஸ் இருக்கும். ஏய் ஸோ ரெண்டாவதாக பிடிச்ச ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா அந்த ஊக் சரியாக மாட்டலை. அப்புறம் நானும் அதை வந்து லேட் பண்ணதுனால அது தப்பிச்சு போயிடுச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பிடிச்சதை விட ரெண்டாவது வந்து ரொம்ப பயங்கர பெருசாக இருந்தது. ஸோ எங்களுக்கே மனசு கேட்கவே இல்லை. திருப்பி ட்ரை பண்ணே இருக்கான் என் ஃப்ரெண்டு. கொஞ்சம் டென்ஷன் ஆகும்னா இருந்தாலும் நான் தான் சரியாக அந்த ஒரு கையில் கேமரா இருக்குது, ஒரு கையில் பேக் இருக்குது. ஸோ நம்ம பேக்கை நான் பிடிக்க பார்த்தேன்னா கேமரா விட்டுருவேன். கேமரா போச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அதனால் கிட்ட வந்து போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் அந்த ஃபிஷ்ஷிங்கில் ரொம்ப அது வந்து அவன் சொன்னான் அதெல்லாம் ரொம்ப அடிக்கடி நடக்கிறது தான், அது அவ்வளோ ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு. நம்ம 2ஆச்சு கேப்சர் பண்ணலான்னு பார்த்தேன், மிஸ் ஆகிடுச்சு. திருப்பி ட்ரை பண்ணுறான். எதனா பிடிச்சாதான் என்னையும் அப்படியே விடுவான், இல்லைனா ஏதாச்சும் சொல்லினே இருப்பான். மாட்டோம். ஸோ இங்கே வந்து பெரிய ஒரு ஏரி இருக்கான். இந்த சைடில் வந்து ஒரு பெரிய ஏரி. இங்கேருந்து இது வந்து அந்த கால்வாய் மாதிரி இங்கேருந்து தான் அந்த மீன்லாம் ஏறுமா. அதனால் இங்கே நின்று தான் நாங்கள் பிடிச்சின்னு இருக்கோம். இப்போது அந்த ஒரு மீன் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, இப்போது ஒரு மீன் வந்து போயிட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிவிடும் வராது அப்படின்னு. அது போல் தான் போல் அது மிஸ் ஆகிட்ட உடனே எதுவுமே இன்னும் மாட்டவே இல்லை. பார்த்தீங்கன்னா நான் அங்கே இருந்தேன். ஸோ ரொம்ப நேரம் போட்டுனே இருந்தேன். பிடிக்கிறியா இல்லையாடா அப்படின்னு கேட்டேன். பார்த்தா தலைவன் மறிக்கிறான். சரி அங்கே இருந்தால் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். பார்த்தா அங்கே ரொம்ப ஆயத்தில் போயிட்டு போட்டுன்னு இருக்கான். இப்போது அந்த இடத்துல இருந்து அதுக்கு அண்ணாட ஒரு ஆப்போசிட்டில் ஒரு குளம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு இப்போ ஃபிஷ்ஷிங் பண்ண வந்திருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஏதோ ஒன்று மாட்டிச்சு. இரு பொறுமையாக இருக்குது. பொறுமை. இதுவும் போயிடுச்சுன்னா எப்போ என்னை திட்டாதராடி. மாட்டிச்சு. ஸோ இந்த குட்டிக்கு வந்து இது 2வது மீன். இது அப்படியே இதுவும் அந்த ஃபஸ்ட்டு பிடிச்ச சைஸ் தான். இதுவும் இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே மாட்டுது. இன்னும் நிறைய இருக்கும் போல் இங்கே. இந்த இதில் போட்ட ஒன்றுமே சீக்கிரமாகவே மாட்டுது. திருப்பி ட்ரை பண்ணுறான். ஐயோ முள்ள மாட்டிச்சு. அங்கே வந்து கொஞ்சம் போட்டால் ஆனால் லேட் ஆகுது. ஆனால் கொஞ்சம் மீன் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. சிக்கலாயிடுச்சா? திரும்ப ட்ரை பண்ணு. பாஸ் எல்லாம் மாட்டுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது அந்த ஊக்கில் இருந்து அந்த மீனை வந்து எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா அந்த மீன் வந்து கொஞ்சம் துள்ளும் போது நம்ம அந்த ஊக்கில் மாட்டிக்கோம் கை. நானே அது எடுக்க மாட்டேன், இவன் தான் எடுப்பான். என்னையும் எடுக்க வேணான்னு சொல்லிட்டான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சேஃப்டியாக இருந்து தான் அப்புறம் வந்து இந்த ஃபிஷ்ஷிங் பண்ணுறது எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டியை பார்க்கணும்.
இந்த இடத்துல வந்து ஒரு 2 விரால் வந்து இப்போது மேலே வந்துட்டு போச்சு. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் க்ளீனாக தெரியுது. அந்த மீனை பிடிச்சி அதுக்கப்புறம் சரி கிளம்பலான்னு பார்த்தோம். ஆனால் இவன் பார்த்தா இந்த குளத்துல இருக்கிற எல்லா மீனையும் காலி பண்ணிட்டு தான் விடுவான் போல். லாஸ்ட்டாக ஒன்று மாட்டிக்கிச்சு. தூக்கு மேலே தூக்கு. இரு தப்பிச்சிட போதுற எப்போ இதுவும். அப்புறம் வரட்டா மாமே டுர். சரியா மாட்டிச்சா? நல்லா மாட்டிடுது. சரியான ஊக்கப்பு. ஸோ கைஸ் ஃபைனலாக இந்த விலாகை முடிக்க போகிறோம். ஸோ இந்த விலாகுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தது என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவனுக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கே ஸ்னேக்கை வந்து தேடி எதுவும் கிடைக்காத இங்கே வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணி ரொம்ப எஃபெக்ட் போட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்டில் வந்து இவன் எப்படி ஃபிஷ்ஷிங் எப்படி அன்ட்டு பண்ணான் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை தொடர்ந்து நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ லவ் யூ காய்ஸ். பாய்.